சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மனோஜ் வந்து விஜயா கிட்ட கேட்குறாங்க. மா, என்னம்மா, வக்கீல் வந்து இப்படி சொல்லிட்டாங்க, அப்படின்னா எனக்கு கல்யாணம் நடக்காதான்னு கேட்டுட்டு இருக்காங்க. டேய், இவன் ஒருத்தன் எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்க. மனோஜ், உன் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு கண்டிப்பா வந்து கல்யாணம் நடக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு. நாளைக்கு ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க வர சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம பேசலாம். கல்யாணம் மட்டும் தானே இப்போதைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாயர் சொல்லியிருக்காங்க. நிச்சயதார்த்தம் நடந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப விஜயா வந்து சொல்றாங்க. ஆமாமா, அதுவும் சரிதான். கண்டிப்பா எப்படியாவது எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். அந்த ரோகிணிக்கு நான் சரியான பதிலடி கொடுத்தே ஆகணுமான்னு சொல்றாங்க. மனோஜே, நீ கவலைப்படாத. உன் அம்மா உனக்கு துணையா இருக்கேன்ல. என்ன ஆனாலும் சரி, நான் வந்து உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ எதை நினைச்சும் வருத்தப்படாம இருடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு இப்ப விஜயாவும் மனோஜும் பேசிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து, ஏங்க, லாயர் தான் அவ்வளோ சொல்றாங்க, இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனா அதையும் மீறி அத்தையும் உங்க அண்ணாவும் என்னங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, விடு மீனா, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எது சொன்னாலும் அது அவங்களுக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும்? நடக்கிறது நடக்கட்டும். எதுவா இருந்தாலும் அவங்க பார்த்துக்கட்டும். இங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பா வந்து மனோஜ விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் வேணும்னா அவன் கூட இருந்து எப்படியாவது ரோகிணிக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து வாங்கி கொடுக்குற வரைக்கும் மட்டும்தான் நான் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லைங்க, எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு வேற பொண்ணு வீட்டுக்கு போகலான்னு வேற உங்க அண்ணா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாயர் சொன்ன விஷயம், இது எல்லாம் நினைச்சு பார்க்க பயமா இருக்குங்கன்றாங்க. விடு விடு, அதெல்லாம் எதுவும் ஆகாது. நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கே நினைச்சு விட்டுறலாம் விடுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே வந்து மீனா, சரிங்க. ஆமா, செல்வம் அண்ணன் வந்து வேன் எடுத்துட்டு போறாரே, அவர் நல்லா ஓட்டுவாரா? இல்ல அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்தது இல்ல, அப்பத்துல இருந்து பயமா இருக்குன்றாங்க. என்ன மீனா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? செல்வம் வந்து அவன் வேணுனே ஒன்றும் ஆக்சிடென்ட் பண்ணல. அங்க நடந்தது என்னன்றது உனக்கும் நல்லா தெரியும் தானே? தெரிஞ்சும் நீ இப்படி கேட்குற பாரு. அதுதான் எனக்கு கோவமா வருது. இங்க பாரு மீனா, எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய செல்வம் நல்லபடியா வண்டி ஓட்டுவான். அருணோட அம்மா அவங்களா வந்து விழுந்துட்டாங்க. அவ்வளோதானே தவிர இவன் வாலண்டரியெல்லாம் எதுவும் பண்ணல. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோன்றாங்க. ஏங்க, ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? செல்வம் அண்ணா இதை பண்ணியிருப்பாருன்னு நான் சொல்ல வரல. இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வரோம். இப்படிப்பட்ட நேரத்துல எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. சரிங்க, நான் எதுவும் சொல்லல. இப்போ உங்களுக்கு சந்தோஷமான்னு சொல்லிட்டு மீனா இருக்காங்க. இப்ப நம்ம ரோகிணி வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா தினேஷ் வந்து செமையா அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைச்சு உடனே தினேஷ் ரோகிணிக்கு கால் பண்றாங்க. என்ன ரோகிணி, எல்லா விஷயமும் உன் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு உன் புருஷனை விரிஞ்சுதான் நீ இருக்க. ஆனா என்ன மாட்டி விட்டதுக்காக நீ இப்படி மாட்டி விட்டுட்டியே முட்டுக்கிட்டன்றாங்க. இங்க பாருடா, உனக்கு நல்லா வேணும். இதுக்கு மேல என்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கணும்னு நீ நினைச்சா உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முத்துக்கிட்ட வாங்கினதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே தினேஷ் வந்து, ரோகிணி, இப்ப வேணும்னா நான் அமைதியா ஆகலாம். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு உன்னை நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உன்னால முடிஞ்சதை தாராளமா பண்ணிக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இதை விட பல மடங்கு பிரச்சனையில நான் இருக்கேன். என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் மும்மரமா இருக்கேன். இதை விட்டுட்டு மீதி எந்த வேலை இருந்தாலும் பாருன்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப உடனே ரோகிணி போனை கட் பண்ணதும், என்ன கல்யாணி, என்ன உன் வாழ்க்கையில மட்டும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இப்படி வந்துட்டு இருக்கே, இதுல இருந்து எப்படிதான் நீ சால்வ் ஆக போறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எதை பத்தியும் நீ கவலைப்படாதம்மா. என்னுடைய மனோஜ் எனக்கு வேணும். மனோஜ்காக நான் என்னனாலும் பண்ணுவேன். நீ இதுக்காகலாம் வரி பண்ணிட்டெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கோவப்பட்டு ரோகிணி அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயா ஏங்க ஏங்கன்னு சொல்லிட்டு வராங்க. என்ன விஜயா, என்ன, முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் போல. என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. ஏங்க, நானு மனோஜுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துருக்கேன்றாங்க.
அடங்க மாட்டியா விஜயா? அடங்க மாட்டியா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு பொண்ண பார்த்த, அந்த பொண்ணு தங்கச்சி மொறன்னு சொல்லிட்டு, அந்த கல்யாணத்த அத்தோட நிறுத்திட்டீங்க. திரும்பவும் மறுபடியும் ஆரம்பிக்காத. அதுதான் லாயர் சொல்லியிருக்காங்கல்ல. கொஞ்சம் பொறுமையா தான் இரேன்றாங்க. ஏங்க, நீங்க வேணும்னா உங்க பையனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. அத பத்தியெல்லாம் கவலைப்படாம பொறுமையா இருப்பீங்க. என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணுங்க. அதனால நான் கண்டிப்பா வந்து மும்மரமா பொண்ணு தேடிட்டே இருப்பேன். விவாகரத்து ஆன உடனே நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். லாயர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நிச்சயதார்த்தம் ஆனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா கல்யாணம் மட்டும் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு தானே சொல்லியிருக்காங்க. என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண போறேன். எனக்கு அதுதாங்க திருப்தின்றாங்க. விஜயா, நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. நான் வந்து எந்த அவசரமும் படல. நீங்க தான் அப்பாவா இருந்து மனோஜுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நீங்க பண்ணணும். ஆனா அது எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது தேவையா சொல்லுங்கன்றாங்க. நான் ஒன்னும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லலையே. நீயா தான் மனோஜுக்கு இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் நீயா தான் சொல்ற. அதுக்கேத்த மாதிரி நீயே பார்த்து கல்யாணம் பண்ணி வை. நான் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் விஜயாவும் மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்து, அப்பா, ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு. அம்மா கிட்ட பேசினா உடனே அம்மா மனசு மாறிடுவாங்களா? அது நடக்காத காரியம். எதுக்காகப்பா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அவங்க என்னனாலும் பண்ணட்டும். கண்டிப்பா அடியாத மாடு படியாதுன்ற மாதிரி அவங்களாவே திருந்தி வழிக்கு வருவாங்க. எந்த பிரச்சனையிலயும் சிக்கக்கூடாது மனோஜ், நீங்க சொல்லியிருக்கீங்களா? அந்த எந்த பிரச்சனையும் சிக்காம நான் பாத்துக்கிறேன். அத்தோட விடுங்கப்பான்னு சொல்லிட்டு முத்து வந்து சொன்னதும் அண்ணாமலை அமைதியாயிடுறாங்க. மனோஜி, பாத்தியா? உன்னுடைய அப்பாவுக்கு உன்னை பத்தின கவலையை விட முத்துவோட நிலைமைய பத்தி மட்டும்தான்டா கவலை. நம்ம என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட உன் அப்பா கவலைப்படுறது கிடையாது. உன் வாழ்க்கை இப்ப இப்படி இருக்கு. ஆனா அதை பத்தி கவலைப்படாம எப்ப பாரு முத்து முத்து முத்து, அந்த மீனா, இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்றாங்க. உடனே முத்து வந்து, லாயர் சொன்னதை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாக்குற பொண்ணு ரோகிணி மாதிரி இல்லாம மீனா மாதிரி நல்ல பொண்ணா இருந்தா போதும்னு சொன்னாங்களே, அதை நீங்க மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா ஆமா, அவளுடைய துரதிர்ஷ்டம் என்னன்றதே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அந்த லாயருக்கு என்ன புரியுது? அதெல்லாம் ஒன்றும் புரியல. என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்து, முத்து, நீ என்னதான் ஆதாரத்தோட மீனா வந்து இந்த குடும்பத்தோட கொலை விளக்கு நல்ல பொண்ணுன்னு சொன்னா கூட அது உன் அம்மாவோட மண்டையில ஏறிக்காது. நீயா எதுக்காக உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிற? நீ தயவு செஞ்சு விட்டுடுடான்றாங்க. அதேதான்ப்பா, இனி எல்லாம் யார்கிட்டயும் எதுக்காகவும் மீனாவை பத்தி ப்ரூவ் பண்றதா இல்ல. ஆமாப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் முத்துன்றாங்க. இல்லப்பா, டூரிஸ்ட் பேன் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்கப்பா. அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக போயிருக்கு. அதை வந்து செல்வம் தான் ஓட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, நல்லா இருக்கே இது. இந்த விஷயம் உனக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிக்கல்லா நீ ஏறிட்டு வரல. இதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே ஹாப்பியா வந்து பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தான்ப்பா காரணம். இல்ல முத்து, நீயும் மீனாவும் தான் காரணம். நீ எதையும் எதிர்பார்க்காம நீங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயம் செய்றீங்கல்ல, அதுதான் காரணம்ன்றாங்க. பா, நீங்க புகழாதீங்கப்பா. உங்க புகழ்ச்சி எதுவும் எனக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. முத்து, இது முதல் படிதான். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரெண்டு பேரும் மேல போவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே விஜய் அங்க வர்றாங்க. என்ன, டிரைவர் எப்பவும் டிரைவரா தானே இருக்க போறான். கார் டிரைவரா இருக்கிறவன் இப்ப அடுத்ததா என்ன, அந்த வண்டி டிரைவர் ஆக போறான், அவ்வளவுதானே. மனோஜ் மாதிரி தொழிலதிபர் எல்லாம் அவனால கனவுல கூட நடக்காது. அது எப்பக்கு எப்பயுமே நடக்காதுன்றாங்க. விஜயா, வாயில எப்ப பாரு இந்த பாம்பு விஷம் இருக்குமாமே, அந்த மாதிரி விஷயத்தோட தான் பேசுவியா? முத்துவும் உன் பையன் தானே, அவன் முன்னேறி இருக்கானா? அதை நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு நீ இப்படி பேசுறியே, இது உனக்கு நியாயமான்னு சொல்லி கேக்குறாங்க. உண்மைய சொன்னா எல்லாருக்கும் கசக்க தானே செய்யும். நான் சொல்றது எல்லாம் நீங்க பின்ன ஏத்துக்கவா போறீங்கன்னு சொல்லிட்டு விஜயாவை வந்து திட்டிட்டு வந்து இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்து, முத்து, உன் அம்மா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் முத்து என் பையன் சொல்லிட்டு மாறு தட்டிக்கிட்டு அவ வந்து உன் கூட நிக்கதான் போறான்றாங்க. பா, அம்மா பேசுறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா இல்லப்பா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவங்க பேசுறது எல்லாம் நான் கேட்டுட்டு தானே இருக்கேன்.
அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணலைன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து சொன்னதை கேட்டதும் உடனே வந்து அண்ணாமலை வந்து, பாத்தியா, இதுதான் முத்துவோட பெருந்தன்மை. அவனை எவ்வளோக்கு எவ்வளோ நீ இறக்கி பேசினாலும் அம்மா தானே விடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தமா போறான் பாரு, அதுதான் அவன். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க பிலாசபி கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. ஜோசியர் வர சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்க போக போறோன்றாங்க. விஜயா, எதுக்கும் ஒரு முறைக்கு 4 முறை விசாரிச்சுட்டு போ. அதுக்கப்புறம் அந்த பங்காளிங்க, இந்த பங்காளிங்க, அதுக்கப்புறம் உன் பையன் மனோஜ்க்கு சித்தப்பா முறை வரணுன்ற மாதிரி எல்லாம் அதுக்கப்புறம் பொண்ணு வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிண்டல் பண்ணதும் உடனே முத்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. மா, பாருங்கம்மா, எப்படி கிண்டல் பண்றாங்கன்றாங்க. டேய், நீ வேற கொஞ்சம் வாயை மூடிட்டு வாடான்றாங்க. இங்க பாருமா, நான் உனக்கு இப்பவே கண்டிஷன் போடுறேன். என்ன கண்டிஷன் சொல்லுடான்றாங்க. இங்க பாருமா, நான் இங்க பிறந்தவ, இங்க வளர்ந்தவ, இதுதான் என்னுடைய வீடு, என் அப்பா பேரு இது அதுன்னெல்லாம் யார்கிட்டயும் நீ எதுவுமே சொல்லாம இருக்கணும், சரியான்றாங்க. சரிடா, முயற்சி பண்றேன் வா. இல்ல இல்ல, முயற்சி எல்லாம் கிடையாது, நீ சொன்னா மட்டும்தான் நான் அதை ஏத்துப்பேன்றாங்க. சரிடா, நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வாயை கூட திறக்கறதில்ல. பொண்ணு நல்லா இருக்கா, வசதியா இருக்காளா, அதை மட்டும் பாக்குறேன், போதுமான்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து மனோஜும் விஜயம் கிளம்பி போறாங்க. இப்ப ரவி வந்து, டே முத்து, ஏண்டா அம்மா இந்த விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேங்கிறாங்க. அந்த வக்கீல் சொல்லியும் திரும்ப திரும்ப பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு போறாங்களேன்றாங்க. இப்போதைக்கு அம்மாவுக்கு என்ன தெரியுமா, ரோகிணியே பழி வாங்கணும். அதே மாதிரி மனோஜ்க்கு நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது மட்டும்தான் எண்ணமா இருக்கு, அவ்வளவுதான். இதை தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் இல்ல. போற போக்க பார்த்தா மனோஜ் கடைசியில ரோகிணி கிட்டே போய் செட்டில் ஆயிடுவானோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. உடனே அண்ணாமலை, இங்க பாரு முத்து, 1000 தான் அவன் மதிச்சாலும் மதிக்கலனாலும் அவன் உன்னுடைய அண்ணன். அவனுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு மட்டும்தான் நீ நினைக்கணும். அப்படி ஒரு வேளை ரோகிணி கிட்ட அவன் மாட்றதா இருந்தா, நீ தான் அவனை வந்து காப்பாத்தணும். இது உன் அப்பாவோட ஆசை. நீங்க 2 பேருமே எது நல்லது, எது கெட்டது, அது எல்லாமே தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்றீங்க. ஆனா மனோஜ் அப்படி கிடையாது. அது மனோஜோட தப்பு கிடையாது. அது முழுக்க முழுக்க உன் அம்மாவோட தப்பு தான். மனோஜ் இப்படி ஆனதுக்கு காரணமே உன் அம்மா தான். உன் அம்மாவால தான் அவன் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். இதுக்கு மேல இப்படி ஒரு நிலைமையில மனோஜை நான் வந்து பார்க்க கூடாது. எனக்காக இதை நீங்க செய்வீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ரவி முத்து 2 பேரும் சேர்ந்து, அப்பா, இதை நீங்க சொல்லணுமா? நீங்க சொல்லலைனாலும் மனோஜ் 1000 தான் தப்பு பண்ணாலும் எங்களை மதிக்கலனாலும் அவன் என்னுடைய அண்ணன். அவன் கெட்டு போறத நாங்க எப்படிப்பா பார்ப்போம்? நீங்க கவலையை விடுங்க. இனி மனோஜோட லைஃப் நல்லா இருக்கும். அவன் பலவிதமா பல விதத்துல வந்து என்னை கோவப்படுத்தி பார்த்தாலும் நாங்க அதை பத்தி எல்லாம் எதையும் கண்டுக்காம அவனுக்கு கண்டிப்பா உதவி செய்வோம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து, இது போதண்டா, நீங்க 3 பேரும் ஒத்துமையா இருந்து சந்தோஷமா உங்க குழந்தை குட்டி பொண்டாட்டிங்க கூட சந்தோஷமா வாழ்ந்தாவே இந்த அப்பனோட ஆத்மா சாந்தி அடையுன்றாங்க. பா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு இருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு கவலை என்ன, மீனா வீட்டுக்கு வரணும். அதுக்கப்புறமா மனோஜ்க்கு ஒரு நல்ல லைஃப் வந்து பார்ட்னரா கிடைக்கணும். ரோகிணி கிட்ட இருந்து மனோஜ்க்கு விவாகரத்து கிடைக்கணும், அவ்வளவுதானே? மீனா இந்த நிமிஷமே அம்மா கூப்பிட்டா வந்துடுவாங்க. அது ஒரு பிரச்சனையே கிடையாதுப்பா. அதே மாதிரி தான் மனோஜோட லைஃபை நான் சரி பண்றேன். அந்த பொய்க்காரி ரோகிணி கிட்ட இருந்து, அந்த பார்லர் அம்மா கிட்ட இருந்து மனோஜுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க இதை நினைச்செல்லாம் வருத்தப்படாதீங்க. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி முத்து வந்து அண்ணாமலைக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. அதே மாதிரி ரவியும் ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா முத்து இந்த விஷயம் எல்லாமே மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, அப்பாவுக்கு இந்த அளவுக்கு பயமா இருக்கு. நம்ம தான் அப்பாவோட பயத்தை போக்கணும். எப்படியாவது நம்ம பார்லர் அம்மா கிட்ட இருந்து நம்ம மனோஜை காப்பாத்தணும். அதுக்கு நீ எனக்கு உதவி பண்றியான்னு சொல்லி கேக்குறாங்க. என்னங்க இது, என்ன கேள்வி இது? ரோகிணியை நினைக்கும் போது ஒரு கட்டத்துல பாவமா இருந்தாலும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் திருந்தி அவ இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பேசி கூட மனோஜ் கூட சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல பொய்ன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே வேலையை அவ பண்ணிட்டு இருக்கும் போது இனியும் அவ இந்த வீட்டுல இந்த குடும்பத்துல வாழ தகுதி இல்லாதவ. அவளை பொறுத்த வரைக்கும் மனோஜ் மட்டும்தான் வேணும். அதுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் போவா. இப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி
முத்துவும் மீனாவும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இப்ப முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. ஒருவேளை ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு மனோஜ அடையறதுக்காக ரோகிணி என்ன மாதிரியான கிரிமினல் வேலை செய்ய போறாங்க, இத முத்து மீனா எப்படி தடுக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.